ஓபிஎஸ்ஸின் கதை முடிந்தது. அதல பாதாளத்தில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவான பின்புமே பாஜகவுடைய கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை ஓபிஎஸ் கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் பாஜக அவருக்கு சரியான ஒரு மரியாதை என்பது கொடுக்கல. இனி வரக்கூடிய காலங்களிலே எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு ஓபிஎஸ்ஐ கலட்டிவிடக்கூடிய சூழலில் பாஜக இருக்கிறது அப்படின்னு தெரிந்தனால் ஓபிஎஸ் பாஜக விட்டு வெளியேற ஆரம்பித்து விட்டார். பாஜகவிற்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச திமுக தலைவர் ஸ்டாலினை நேரடியாக 3 முறை சந்திப்பு நடத்தினார். கூட்டணியும் இதுவரைக்கும் உறுதியாகல. நமது ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் திமுகவுடன் கூட்டணி என்பது வைக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். கூட்டணி வைத்தால் அவருடைய ஆதரவாளர்களே ஓபிஎஸ்ஐ விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அடுத்து என்ன செய்ய போகிறார்? தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இப்ப இறுதியாக ஓபிஎஸ் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. சசிகலா அம்மையாரும் ஆதரவுகள் தரல, டிடிவி தினகரனும் ஆதரவுகளை தரல, ஓபிஎஸ் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கிறது. தென் மாவட்டத்தில் மட்டும்தான் அவருடைய சமூக வாக்குகள் என்பது இருக்கிறது. அதை வைத்து ஓபிஎஸ் ஆல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் தற்போது மறுபடியும் பாஜகவிலே இணைந்து விடலாமா அல்லது தமிழக வெற்றி கழகம் நம்மை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்களா அப்படின்னு தெரியாமல் தான் ஓபிஎஸ் இப்ப நடுத்தெருவுக்கே நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி கிடைக்கக்கூடிய வரவேற்பை போல ஓபிஎஸ்க்கு வரவேற்புகள் கிடைக்குமா அப்படின்னு வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.